பாக்குறதுக்கு முட்டை ஷேப்ல இருக்கிற இந்த பில்டிங் தான் ஃபியூச்சர் மியூசியம் ஆஃப் துபாய். ஆனா இது முட்டை ஷேப் கிடையாதுங்க, ஹியூமன் ஐ ஷேப். ஹியூமன் ஐ ஷேப் மாடல்ல இருக்கிற இந்த பில்டிங் குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்க ஐ வழியா எதிர்காலத்தை பார்க்கலாம். பாஸ், அப்ப நான் எப்ப இடம் வாங்குவேன், வீடு கட்டுவேன், கல்யாணம் பண்ணுவேன், லைஃப்ல எப்ப செட்டில் ஆகணும், உள்ள போனா தெரிஞ்சுக்கலாமா? எதிர்காலம்னா உன் எதிர்காலம் இல்லடா, உலகத்தோட எதிர்காலத்தை பார்க்கலாம் சொல்ல வந்தேன். ஐயோ, இவனுங்க நம்மள ஜோசியக்காரன் ஆகிட்டு போயிடுவோம் போலயே. துபாயோட அடையாளமா பார்க்கப்படுற புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அரப் வரிசையில அடுத்து ஒரு ஐகானிக் பில்டிங்கா சேர்ந்திருக்கிற இந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்ல 7 ஃப்ளோர் இருக்குதான். ஆனா ஒரு பில்லர் கூட இல்லையா. எஸ், துபாயிலேயே பில்லர் இல்லாத பில்டிங்னா அது இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் தான். இந்த பில்டிங்கோட வெளிப்புறத்துல வெறும் அரபி எழுத்துக்களால எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் என்னன்னா துபாய் மன்னர் துபாயோட மக்களுக்காக சொன்ன சில பொன்மொழிகள்ல முக்கியமான 3 பொன்மொழிகளை தான் இங்க பொறிக்கப்பட்டிருக்குது. அந்த பொன்மொழிகள் என்ன அப்படின்னா, 1, ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றவனுக்கு தான் எதிர்காலம் சொந்தம். 2, எதிர்காலம் யாருக்காகவும் காத்திருக்காது ராசா, எதிர்காலத்துக்கு விஷயத்தை இன்னைக்கே டிசைன் பண்ணி இன்னைக்கே எதிர்காலத்தை நீ உருவாக்க ட்ரை பண்ணு. 3, நம்ம வேணா 100 வருஷம் வாழாம இருக்கலாம், ஆனா நம்மளோட கிரியேட்டிவிட்டியில வந்த ஒரு தயாரிப்பானது 100 வருஷத்துக்கு மேலையும் வாடும். சோ இந்த 3 பொன்மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு மைக் மோகனை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு துபாய் ஃப்ரேம் பார்க்கலாம். பை.